இதெல்லாம் அவ சமைச்ச நான் பார்த்ததே இல்லையே. இதுல 2000 ரூபாய் மொய். சார் யாரு? சார் டெலிவரி சார். என்னதுப்பா? சார் டெலிவரி சார். ஸ்ரீநிதிக்கா? ஆமா சார். கேஷ் ஆன் டெலிவரி போட்டுருப்பாயே. ஆமா சார். எனக்கு தெரியும். இன்னைக்கு எல்லா பார்சலையும் போட்டுட்டு என்ன பே பண்ண விட்டுட்டு அவ போய் பியூட்டி பார்லர்ல ஃபேஷியல் பண்ற. ஃபேஷியல் இப்போ ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டா. எவ்வளோப்பா பில் அமௌண்ட்? சார் 10 ரூபாய்க்கு என்னப்பா? சார் 10,000 சார். 10,000 சார் சார் சார். மேம் வந்துட்டே மேம். நீங்களா ஃபோன் பண்ணீங்க? ஆமா மேடம். உங்களுக்கு பார்சல் வந்திருக்கு மேடம். நான் எதுவும் ஆர்டர் பண்ணலையே. மேம் உங்க பேர்ல தான் வந்திருக்கு மேம். உங்க பேர் ஜெயஸ்ரீ தானே? நமக்கு யாராவது gift அனுப்பிச்சிருப்பாங்க. கொடுங்க கொடுங்க கொடுங்க. உங்க பேர் ஜெயஸ்ரீ தானே மேம்? நான் தான். மேம் கேஷ் ஆன் டெலிவரி பைசா பைசா பே பண்ணணுமா? ஆமா ஏங்கப்பா நான் ஆர்டர் பண்ணலங்க. மேம் உங்க பேர் தான் இருக்கு மேம். உங்க பேர் ஆமா. ஜெயஸ்ரீ தானே? வீட்ல இருக்க எருமை ஏதாவது பண்ணிருக்கோங்க. எவ்வளோ? மேம் 699 only மேம். இது எந்த இல்லைங்க. இவ்வளோலாம் கொடுத்து நான் ஆர்டரே நீங்க தான் ஆர்டர் பண்ணிருக்கீங்க. பண்ணிட்டேன். ஓகே மேம். யார் அனுப்பிச்சிருப்பாங்க இது? இதேடா நான் 699 கொடுத்து வாங்கினேன். ஏய் என்னடா இது ஏமாத்து வேலையா இருக்கு? ஹலோ ஹலோ சொல்லுங்க. பா இப்போ அந்த டெலிவரி பண்ணிட்டு போனியே. எந்த டெலிவரி? நொலம்பூர் வீடு. நொலம்பூரா? பா என்னப்பா இது வெறும் ஒரு கர்ச்சீஃப் இருக்கு. இது ஏன் டெலிவரி இல்லப்பா? ஹலோ அது உங்க அட்ரஸ்க்கு வந்தது. நான் டெலிவரி பர்சன். என்கிட்ட இதெல்லாம் கேட்காதீங்க. டேய் 699 கொடுத்து டெலிவரி பண்ணிருக்கேன். என்ன விளையாடுறீங்களா நீங்க? ஏமா கம்பெனி கால் பண்ணி கேளுமா. ஹலோ சொல்லிட்டே இருக்கல. டெலிவரி கம்பெனிக்கு போய் கால் கேளுங்க. இல்லனா ஃப்ரம் அட்ரஸ் இருக்கும் கேட்டு பேசுங்க. போடுவீமா.